சொல்லக்கூடிய உடலாலும் உள்ளத்தாலும் புனிதமடைந்து பூஜை செய்தார்கள். அது எப்படி என்று சொல்வார்கள். அப்படி உள்ளத்தாலும் உடலாலும் புனிதமடைந்து சிவாச்சாரியார்கள் ஆறுகால வேள்வியை நிகழ்த்தி 8ஆம் உடம்புக்கு சிரசேவிரதானம் என்பது போல விமான கலசத்திற்கு கும்பாபிஷேக விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்திய வேண்டும். நீயோட நேரத்தையும் நாளையும் குறித்துக் கொள். அப்போது அது இறைவன் நமக்கு வழங்குவார். கையில் தெரியுது. பழைய சட்டம் மதுரை சட்டம் பழக்கம் போடுது. வருங்காலம் சிறப்புடைய வாழ்த்து சொல்லுது என்ற அந்த வாழ்த்து செய்திகளை எல்லாம் நினைத்து மறைவேத நாளிலே துறை பேரூர் மதித்தாயே மணலை வரம் கொடுக்கும் மாதரசி துறையேதும் மாறாமல் குணவளுக்கு கண்டுவிட்டோம். குமலையத்து மக்கள் எல்லாம் அன்னையையும் அன்னையினுடைய திருவடியையும் சிவபெருமானுடைய திருவடியும் நினைந்து வருகிறது. அதே போல அம்மையை அப்பா உப்பிலாமணியை அன்பினில் விளைந்த ஆரம்பதே பொய்மையை வெறுக்கி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புறையினேன் தனக்கு செம்மையை ஆய சிவகம் அளித்த செல்வமே சிவபெருமானே மாணிக்கவசரால் சொல்லப்பட்ட பாடல். அவரை இங்கே இன்றைய அதிகாலையிலே மங்கள இசையோடு திருப்பள்ளி எழுச்சியோடு 6ஆம் கால வேள்விகள் துவங்கி மூலமந்திர மாலாமந்திர ஜபமந்திர ஆயுஷ மந்திர விஜாத்திர மந்திரங்கள் லட்சோபலட்ச மந்திரங்களால் இறைவனை பற்றிய நிலைப்படுத்தி குடவிளக்கை கண்டோம். அவை இன்னுமே எங்கும் எழுந்தருள மாட்டார் என்ற செய்தியாக நாம் நினைத்து மண்ணாகி விண்ணாகி மறையுமாகி வைரவுமாய் மாணிக்கமும் தானே ஆகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிறழத்துக்கு அப்பால் ஓர் அண்டமாகி எண்ணாகி சித்தத்துள் சித்திக்கும் தேனே என்று சேந்தார் 8ஆம் திருமுறையிலே சொல்வது போல சேந்தாருடைய வாக்கு கிணங்க இங்கே ஒரு மனிதனுடைய வருமானத்துல 14 ஒரு பகுதியை போலியுள்ளான் பொறுப்பிடையான் வெளிப்படையான் நாட்டினுள்ளான் கணக்கெடுத்தான் கையாளர் குச்சியுள்ளான் காலத்திலாளன் கருளானே என்று ஒரு இடத்துல ஐகாலம் சொல்லியிருக்கிறார். அப்படி நமது கண்ணுக்குள்ளே யாகசாலையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் எத்தனையோ அது முத்தங்களை இடுறாங்க. அதை நான் சொன்ன தேங்காய் இருப்பது எதற்காக? தேங்காயை அன்று அகராத போனாத கொஞ்சம் தள்ளி நில்லுமா, முன்னாடி நிற்கிறீங்க, தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. கன்றாத மனமும் அன்பு அகராத இருக்குது. வலு இல்லாத உடலும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் கொலையாத விதியும் போனாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் சொல்ல அலையாடி அறிந்தும் ஆயனது தங்கையே ஆதி கடவுளை வாழ்வே என்று சொல்லி தலைவர் பொள்ளாச்சி ஆகியனா
இதற்கு நிறைவடைய செய்து மீண்டும் நேரம் இருந்தால் தொடங்குவோம் என்ற செய்தியை சொல்லி வர்ணனையை நல்ல நாகராஜன் துவங்குகிறார் என்ற செய்தியை மீண்டும் எடுத்துரைத்து பேரானந்த பெருவாழ்வை எல்லா மக்களும் பெற வேண்டும் என்ற ஒரு செய்தியை நினைத்து பொறுமையுடன் திருவடிகள் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாக வேண்டும். பெருமை மிக எழுது புகழ் பேச செல்லும்படியும் வரிசையாக சென்று மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படியும் காவல் பக்தர்கள் இப்பொழுது பரவசத்தோடு வந்து கொண்டிருக்கும் வேளையிலே இந்த பிரகதிக்கு யாதுபோர் குறைவில்லை என்ற வாக்குக்கு ஏற்ப எல்லோரும் இல்லாமல் பெற வேண்டும். இல்லாமல் எந்த நிலை பரமே